முன்னணி நடிகர் என்ற அந்தஸ்தில் இருந்த நடிகர் சூர்யாவுக்கு சமீப காலம் முழுக்க சோதனை காலமாக இருந்து வருகிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு தியேட்டரில் வெளியான சூரரை போற்ற படத்திற்கு பிறகு சூர்யா நடித்த படங்கள் பெரிய அளவில் சோபிக்காமல் போனது. விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் என்ற கேமியோ கதாபாத்திரத்திற்கு கிடைத்த வரவேற்பு கூட அவர் முழுமையாக நடித்த படங்களுக்கு கிடைக்காமல் போனது. இப்படிப்பட்ட சூழலில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக பெரும் பொருட்செலவில் ஷூட்டிங் செய்யப்பட்ட கங்குவா படம் ரிலீஸ் ஆனது. கங்குவா படம் சூர்யாவுக்கு கம்பேக் கொடுக்கும் என எதிர்பார்த்தால் காலை வாரிவிட்டது. இவ்வளவு பொருட்செலவில் எடுத்தும் கூட கடும் நஷ்டத்தை தேடி கொடுத்த கங்குவா படம் காரணமாக சூர்யாவின் மார்க்கெட்டும் சரிவை சந்தித்தது. இதனிடையே பிதாமகன் நந்தா என தன்னை ஆரம்ப காலத்தில் வளர்த்துவிட்ட இயக்குனர் பாலா இயக்கிய வணங்கான் படத்திலிருந்து பாதியிலேயே சூர்யா விலகியது. சூரரை போற்று இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கிய படத்திலிருந்து விலகி அந்த வாய்ப்பை சிவகார்த்திகேயனுக்கு சென்றது என சூர்யாவின் கோலிவுட் கிராஃப் இறங்கிக் கொண்டேதான் வந்தது. இப்படி அடுத்தடுத்து பெரும் அடியை எதிர்கொண்டு வரும் சூர்யாவை கார்த்திக் சுப்புராஜின் ரெட்ரோ படம் காப்பாற்றுமா என்ற எதிர்பார்ப்பு கோலிவுட் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. ரஜினியை வைத்து பேட்டை என்ற கமர்ஷியல் படத்தை எடுத்த வெற்றி பெற்ற கார்த்திக் சுப்புராஜின் ஜிகர்தண்டா XX படமும் நல்ல வரவேற்பை பெற்றது. தமிழ் தாண்டி இந்த படத்தை ஹிந்தியிலும் ரீமேக் செய்து வெளியிட வேலைகள் நடந்து வருவதாக கூறப்படும் நிலையில் OTTயிலும் நல்ல விலைக்கு விற்பனையானதாக சொல்கிறார்கள். இதன் காரணமாக சூர்யாவின் எதிர்காலமே தற்போது கார்த்திக் சுப்புராஜின் ரெட்ரோ படத்தை நம்பிதான் இருப்பதாக கோலிவுட்டில் பேசிக் கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி கையில் இருந்த மற்ற நல்ல படங்களையெல்லாம் விட்டுவிட்டு ரெட்ரோ படத்தில் நடித்ததாலும் சமீபத்தில் ரெட்ரோ படத்தின் டீசர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றதாலும் சூர்யாவும் ரெட்ரோ படத்தின் ரிலீஸை தான் பெரிய அளவில் நம்பி இருக்கிறாராம். கோடை விடுமுறையை ஒட்டி இந்த ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகும் என தகவல் வெளியான நிலையில் OTT தளமான நெட்ஃபிளிக்ஸ் 80 கோடி ரூபாய் விலை கொடுத்து படத்தை வாங்கியிருக்கிறதாம். மே மாதம் படம் ரிலீஸ் என்றாலும் காதலர் தினத்திலிருந்தே படத்தின் ப்ரமோஷன் பணிகளை துவங்கவும் படக்குழு திட்டமிட்டிருக்கிறதாம். காதல் கலந்த ஆக்ஷன் காட்சிகளாக எடுக்கப்பட்டிருக்கும் ரெட்ரோ படம் சூர்யாவின் திரை வாழ்க்கைக்கு திருப்பமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே போல RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் அவரது 45வது படத்தின் ஷூட்டிங் பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் 2 படங்களை நம்பிதான் நடிகர் சூர்யாவே பெருமூச்சு விட்டு வருகிறாராம்.